புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற திருத்தேர் வீதி உலாவை துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சேனோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து குற்ற பின்னணி உள்ளவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. உலக பல்லுயிர் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி வனத்துறை சார்பில் நரிக்குறவர் மாணவர்கள் விலங்குகளை போன்ற உருவம் அணிந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி எங்கு பார்த்தாலும் மஞ்சள் நிற பூக்கள். கோடை காலத்தில் மலரும் மஞ்சள் நிற கொன்றை மலர்களால் புதுச்சேரி சாலைகள் ரம்யமாக காட்சி அளிக்கிறது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற திருத்தேர் வீதி உலாவை துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வருடம் தோறும் நடைபெறும் வைகாசி பிரம்மோற்சவ விழா மிகவும் முக்கியமானது. அதன்படி தொடர்ந்து 38ஆம் ஆண்டாக நடைபெறும் வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழா தற்போது நடைபெற்று வருகிறது. இதையடுத்து தினமும் காலை திருமஞ்சனமும் இரவில் பல்வேறு சிறப்பு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய நிகழ்வான சுவாமி திருத்தேர் வீதி உலா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் தாயார் சந்நிதிகளில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வழிபாடு செய்தார். மேலும் இந்த திருத்தேர் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். முன்னதாக கோயிலை அடைந்த துணைநிலை ஆளுநருக்கு கோயில் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம், இந்து அறநிலைத்துறை மற்றும் துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் கோயில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுவோம் என்ற சொற்றொடருக்கேற்ப குட்வில் நிறுவனம் மூலம் 2024ஆம் ஆண்டு முதல் நபராக புதுவையை சேர்ந்த திரு சார்லஸ் அவர்கள் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இன்ஜினியர் வேலைக்காக மாதம் ரூபாய் 4.5 லட்சம் சம்பளத்திற்கு இன்று இரவு கனடா நாட்டிற்கு பயணமாக உள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சிங்கப்பூர் நாட்டில் பணிபுரியும் செல்வி ஸ்ரீஜா அவர்கள் வரும் திங்கள், செவ்வாய், புதன் பல வேலைகளுக்கான நேர்காணல் MBBS, நர்ஸ், பேக்கிங், IT, பியூட்டிஷியன், அட்மின், அக்கவுண்டன்ட், டிரைவர், ஹவுஸ் கீப்பிங், வெயிட்டர், மால் கிளீனிங் ஒர்க்கர், ஃபுட்பால் கிரவுண்ட் கிளீனிங் ஒர்க்கர், எலக்ட்ரீஷியன், ஷிப்யார்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜெனரல் ஒர்க்கர், செஃப் ஆகிய வேலைகளுக்காக காலை 11 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
மேலும் தொடர்புக்கு 7358247714 மற்றும் 9944750324 எண்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குட்வில் ஓவர்சீஸ் நிறுவனம் மூலமாக இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு முதல் நபராக திரு சார்லஸ் அவர்கள், லாஸ்பேட்டையில் வசிக்கக்கூடிய திரு சார்லஸ் அவர்கள் இன்று இரவு கனடா நாட்டிற்கு பயணமாக உள்ளார். இவர் கனடாவில் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் மாதம் 4 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கான வேலைவாய்ப்பு அழைப்பதில் கிடைக்கப்பெற்றார். கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அவருக்கான விசா இன்டர்வியூ சென்னையில் முடித்தார். இப்போ கடவுள் சீட்லாம் கிடைக்கப்பெற்றதன் காரணமாக இன்று இரவு அவர் கனடா செல்ல உள்ளார். கனடாவில் 4 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் பணியமர்த்தப்பட உள்ளார். இதுபோல் புதுவையை சேர்ந்த மாணவர்கள், கனடாவில் சென்று பணிபுரிய விரும்பும் மாணவர்கள் நம் நிறுவனத்தை அணுகினால் கனடாவில் வேலைவாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தருகின்றோம். இது மட்டுமல்லாமல் நம்ம லண்டன் மற்றும் பாரிஸில் வேலைவாய்ப்பு தேடுகின்ற மாணவர்களுக்கும், சிங்கப்பூரில் வேலைவாய்ப்பு தேடுகின்ற மாணவர்களுக்கும் நாங்கள் வழிகாட்ட தயாராக உள்ளோம். நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சே நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து குற்ற பின்னணி உள்ளவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறையானது இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருளுக்கு எதிர்ப்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. இளைஞர்களையும் மாணவர்களையும் நல்வழிப்படுத்தி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென்ற அடிப்படையில் பள்ளி மற்றும் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்களில் விழிப்புணர்வு பேரணி, கவிதை, கட்டுரை போட்டி, தொழில் பயிற்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சி, நாட்டுப்புற கலைகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கராத்தே சங்கம் மற்றும் கேரம் அசோசியேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து சே நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து இன்று உருளையன்பேட்டை காவல் நிலையம் சார்பில் குற்ற பின்னணி உள்ளவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அம்லூர்போம் பள்ளியில் நடைபெற்ற கேரம் போட்டியில் புதுவை மாநிலத்திலிருந்து 10 குழுக்களை சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். முன்னதாக இந்த போட்டியை புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி, பக்த வச்சலம், லக்ஷ்மி சௌஜன்யா ஆகியோர் போட்டியை தொடக்கி வைத்தனர். இதில் திரளான காவலர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். உலக பல்லுயிர் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி வனத்துறை சார்பில் நரிக்குறவர் மாணவர்கள் விலங்குகளை போன்ற உருவம் அணிந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் தேதி உலக பல்லுயிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வனத்துறையுடன் அர்பன் ட்ரைபஸ் புரோகிராம் ஆஃப் அனிமல்ஸ் ரெஸ்கியூயர்ஸ் என்ற அமைப்பின் சார்பில் நரிக்குறவர் சமூகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் பல்லுயிர் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த 30 மாணவர்கள் உள்ளடக்கிய சைக்கிள் பேரணி விமான நிலைய சாலையில் இருந்த லாஸ்பேட்டை காவல் நிலையம் வரை நடைபெற்றது. இப்பேரணியில் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் விலங்குகளை போன்ற உருவ பொம்மை அணிந்தும் பொதுமக்களுக்கு பல்லுயிர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட்
Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerunjurian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரி எங்கு பார்த்தாலும் மஞ்சள் நிற பூக்கள். கோடை காலத்தில் மலரும் மஞ்சள் நிற கொன்றை மலர்களால் புதுச்சேரி சாலைகள் ரம்யமாக காட்சி அளிக்கிறது. இந்த காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. கோடை காலமான ஏப்ரல் மே மாதங்களில் பூக்கும் தன்மையை கொண்ட காசியா, சைபோயா என்று அழைக்கப்படும் மஞ்சள் கொன்றை மலர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்போது பூக்க தொடங்கியுள்ளன. மேலும் புதுச்சேரியில் ஏப்ரல் மாதம் முழுவதும் மற்றும் மே மாதம் 2ஆம் வாரம் வெயில் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. தற்போது 2 வாரமாக லேசான மழை பெய்து வருவது, இதனால் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் கோடை காலங்களில் கடற்கரை பகுதி, பூங்காக்களில், புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மஞ்சள் கொன்றை பூக்கும் சாலை எங்கும் காணப்படுகிறது. ஒயிட் டவுன் சிட்டி பல்வேறு பகுதிகளில் மஞ்சள் குன்றை மலர்கள் தற்போது பூத்து குலுங்குகிறது. இந்த மஞ்சள் குன்றை மலர்கள் அதிக அளவு பூத்துள்ளதால் சாலைகள் மஞ்சள் வண்ணமாக காட்சியளிக்கிறது. கொட்டி கிடக்கும் பூக்களின் அழகு புதுச்சேரி வண்ணமயமாக மாறி உள்ளது. இலையுதிர் காலத்தில் புதுச்சேரியில் மஞ்சள் நிற பூக்கள் பரவி கிடப்பது சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளது. உப்புவேலூர் பகுதியில் 850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கமலத்தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருக்கோவிலில் பஜனை மற்றும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திண்டி வனத்திலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள 850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டு குலோத்துங்க சோழர் காலத்தில் கும்பாபிஷேக விழா கண்ட செங்கமல தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருக்கோவிலில் நேற்று பஜனை மற்றும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் இரவு 7 மணிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து நேற்று காலை 6 மணிக்கு சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் பஜனை குழுவினர்களால் பஜனை பாடல்கள் பாடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பஜனையில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் பஜனை குழுவினர்கள் முன்னாள் தலைவர் காசிநாதன், பன்னீர்செல்வம், உப்புவேலூர் மாரியம்மாள் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இது குறித்து ஆலய பட்டர் கூறுகையில், இக்கோயிலில் வந்து சுவாமி தரிசனம் செய்தால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை வரம் 100% கிடைக்கும் என்று தெரிவித்தார். இவ்வாலயத்தில் தும்பிக்கை ஆழ்வார் சன்னதி, ஆழ்வாளர்கள் 12, ராமானுஜர், வேதாந்தா தேசிகர், செங்கலத்தாழ்வார், சங்கரத்தாழ்வார், ஆண்டாள், அஞ்சனா தேவி, ஆஞ்சநேயர், கருடாழ்வார், துவாரகை பாலகன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு தனி சந்நிதி அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவ்வாலயத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரை நாம சங்கீர்த்தனமும், அமாவாசை தோறும் பஜனை நிகழ்ச்சியும் நடைபெறும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற திருத்தேர் வீதி உலாவை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சேனோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து குற்ற பின்னணி உள்ளவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. உலக பல்லுயிர் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி வனத்துறை சார்பில் நரிக்குறவர் மாணவர்கள் விலங்குகளை போன்ற உருவம் அணிந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி எங்கு பார்த்தாலும் மஞ்சள் நிற பூக்கள். கோடை காலத்தில் மலரும் மஞ்சள் நிற கொன்றை மலர்களால் புதுச்சேரி சாலைகள் ரம்யமாக காட்சி அளிக்கிறது.